ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் தான். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, மொட்டை அடித்து காது குத்துறது. ரொம்ப சிம்பிளாக நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் சொல்லி, அப்புறம் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சமாக சொல்லி அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருந்தோம். நம்ம குலதெய்வ கோயிலில் தான் வந்து பண்ணியிருந்தோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஆயாவுக்கும் மொட்டையை போட்டாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து லொக்கேஷன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. நம்ம வயல் ஃபுல்லாக கதிர் வந்துருச்சா, அதுக்கு இடையில் குலதெய்வ கோவிலில் இந்த மாதிரி சாப்பிட்றது, அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னென்னலாம் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி, பிரெட் அல்வா, ஆனியன் ரைஸா, அது எல்லாமே இருந்துச்சு. எனக்கு சரியாக வந்து அதை கவர் பண்ணல. ஒயிட் ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த பக்கம் வந்து வர முடியல. எல்லாரும் வந்து நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் கூச்சப்பட்டாங்க. அதனால வந்து நான் இந்த பக்கமே திரும்பிட்டேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. வந்தவங்க எல்லாருமே வந்து நம்ம வயலில் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணாமல் போவே இல்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லோரும் பண்ணும்போது எனக்கே ஆசையாக வந்துச்சு, நாமளும் போய் பண்ணலாமே அப்படின்ட்டு. அப்புறம் ஃபைனலாக நானுமே வந்து சாப்பிட்டுட்டேன். ஒரு 2 மணி போல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 மணி வரைக்கும் போயிட்டே இருந்துச்சு. எல்லா சொந்தக்காரமே வந்திருந்தாங்க. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சொல்லவா வேணும், அப்படியே வந்து அக்கா, தங்கச்சிங்க, அண்ணி, மாமி, மாமான்னு சொல்லி எல்லாருக்கும் ஜாலியாக வந்து பேசி என்ஜாய் பண்ணியிருந்தோம். இவங்கெல்லாம் பார்த்து பாருங்க 2 பேரும் பாருங்க. நீங்கள் தமிழ் அந்த ஒரு தட்டு மூசாய் எடுத்துறடா. சூப்பராக இருந்துச்சு. அந்த பச்சை பசேல்னு இருக்கிறதுல இடையில வந்து இந்த மாதிரி பந்தி வைக்கிறதுக்கு வந்து வேறு லெவல் சான்ஸ் இல்லை. எவ்வளோ பெரிய பேலஸில் வச்சுருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லார்கிட்டையும் நல்லா கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம குலதெய்வம் முன்னாடி காது குத்தல், மொட்டை போட்டதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதுவும் வீட்லேயே குலதெய்வம் இருக்கிறது இன்னும் பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே இவங்கெல்லாம் வந்து வீடியோ ஷூட்லாம் பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி நானுமே போயிட்டு ஒரு ஷூட் பண்ணலாம் சொல்லி நான் போகிற நேரம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து இங்கே வேணும் ஒருத்தராக என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரிடான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நேரம் இன்றைக்கி சரியில்லை, சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பி வந்துட்டேன். பாய்.